மூணே 3 பொருட்கள் இருந்தால் போதும். நல்ல சாஃப்டாக உள்ள நல்ல ஜூஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் லட்டு செஞ்சிடலாம். இந்த சூப்பரான தேங்காய் லட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கணும். தேங்காயோட ஓட்டில் உள்ள அந்த ப்ரௌன் கலர் பகுதி எதுவும் வராமல் நல்லா வெள்ளையாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நாம் நார்மலாக தேங்காய் துருவும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டோட கொஞ்சம் சேர்த்து தான் துருவி எடுத்திருப்போம். ஆனால் லட்டு நல்லா வெள்ளையாக வரணுங்கிறதுக்காக அந்த ஓடு எதுவும் வராமல் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். தேங்காய் நாம் துருவி எடுத்துக்காமல் இந்த மாதிரி முழுசாக எடுத்து சில்லு எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் உள்ள இந்த வெளிப்புறம் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் பகுதியை சீவி எடுத்துட்டு அப்புறமா உள்ள வெள்ளை பகுதியை மட்டுமே கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன தான் தேங்காய் துருவி எடுத்திருந்தாலுமே அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா சின்னதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா சின்னதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் தேங்காவை மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான மற்ற பொருட்களும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் நாம் 2 கப்பு இந்த கப்பில் எடுத்துருக்கோம். அதுக்கு 1 கப் அளவு நல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். தேங்காவோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா 3/4 கப் அளவு வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காவை மட்டுமே சேர்த்து கூட வறுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நல்லா மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா அதோட ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா உதிரியாக வர அளவு வறுத்து எடுத்துக்கலாம். அந்தளவு வறுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேங்காய் மட்டும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். டெக்கரேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து வைக்க தேவையில்லை. கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா நாம் கொஞ்ச நேரம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு பால் நல்லா வற்றி வரணும். தேங்காயும் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்து பால் நல்லா வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் நல்லா வற்றி வரும்போதே நாம் அடுப்பை மிதமான தீக்கு மாற்றிக்கணும். நல்லா ஓரங்களில் எல்லா பக்கமும் எடுத்து விட்டு நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பால் ஓரளவு நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் அளவு வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற இனிப்புங்கிறது எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மீடியமான இனிப்பில் இருக்கும். இனிப்பு நீங்கள் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா தேங்காவோட இனிப்பு சுவையை பொறுத்து 3/4லேருந்து 1 கப் அளவு வரைக்கும் நீங்கள் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே நமக்கு நாம் சேர்த்துருக்கிற வெள்ளை சர்க்கரையுமே நல்லா கரைஞ்சி வரும். திரும்ப நாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிதமான தீயிலையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் நமக்கு பார்க்குறதுக்கு எந்த ஒரு தண்ணி மாதிரியும் தெரியாமல் இது நல்லா திக்காகி வரும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இது உருண்டை பிடிக்கிற பதத்தில் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு. அது வரைக்கும் நாம் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அங்கங்கே நமக்கு வெள்ளை சர்க்கரை நல்லா கரைஞ்சி திரும்ப நமக்கு கொஞ்சம் இப்போ தண்ணி ஆகியிருக்கு. இது நல்லா திரும்ப கெட்டியாகி வரணும். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் நெய்யுமே ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் நாம் தேங்காய், பால், வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்த்து கூட இந்த தேங்காய் லட்டு செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திரும்ப கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போ ஓரங்கள்லாம் பாருங்கள், இந்த பபிள்ஸாக தெரியுது.
இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது எதுவுமே இல்லாமல் நல்லா திக்காகிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் இதில் உருண்டை பிடிக்க முடியுமான்னு. அந்தளவு நல்லா பால், சீனி எல்லாமே நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் நெய் அல்லது எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இதை நமக்கு தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருட்டினதுக்கப்புறமா நாம் தனியாக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது ஆப்ஷனல் தான். அந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னா சும்மா இந்த மாதிரி உருண்டைகள் மட்டும் கூட உருட்டி வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி லட்டுகளாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக, உள்ளே நல்லா ஜூஸியாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.